ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராணுவத்தில் கொடுக்கப்படுகிற கமாண்டோ ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி மிக தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமாண்டோ அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் மைண்ட், மசில்ஸ் அண்ட் நர்வஸ் டூரிங் த ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு பொருள் படம். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வழக்கமா நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாம் ஊறி போன ஒருத்தனாலதான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நாடி நரம்பு சதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஆப்ரேஷனை செய்யக்கூடிய, அதாவது மிக கடினமான ஒரு ஆப்ரேஷனா இருந்தா கூட மிக கச்சிதமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த கமாண்டோ குழு. இந்த மாதிரி எந்த வித கடினமான ஆப்ரேஷன் செய்ய முடியும்னா அவங்க எந்த மாதிரி கடினமான ட்ரைனிங் எடுத்தா அவங்களால அப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு இல்லையா. சோ அது மாதிரிதான் இந்த கமாண்டோ ட்ரைனிங்ன்றது மிக மிக கடினமான ஒரு ட்ரைனிங்காக ராணுவத்துல இன்றளவும் பார்க்கப்படுது. அதே நேரத்துல மிக மிக வேல்யூபிளான ஒரு ட்ரைனிங்காகவும் பார்க்கப்படுது. இந்த கமாண்டோ ட்ரைனிங்ல அதிகமான ரேசஸ் எல்லாம் இருக்கும். அதாவது 2 மைல் ரேஸ், அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் ரேஸ், 15 கிலோமீட்டர் ரேஸ், 42 கிலோமீட்டர் ரேஸ் வரைக்கும் ரேஸ் இருக்கும். ரேஸ்னா நார்மலா நம்ம அப்படியே ஓடுற மாதிரி ரேஸ் கிடையாது. அந்த 2 மைல் ரேஸ்னா 5 கிலோ பிட்டோட ஓடணும். 5 கிலோ பிட்டுனா முதுகுல வந்துட்டு 5 கிலோ பாரம் இருக்கணும். அது மண்ணுல வந்துட்டு பிட்டு மாதிரி அப்படியே செஞ்சு வச்சிருப்பாங்க ஏ ஸ்கேல்ல. அதாவது முதுகுல ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஓடணும் 5 கிலோ. அதுக்கப்புறம் வந்துட்டு 15 கிலோமீட்டர் ஓடுனா அவங்களுக்கு 10 கிலோ பிட்டு. அதுக்கப்புறம் 42 கிலோமீட்டர் ஓடுறவங்க 15 கிலோ பிட்டு போட்டுலாம் ஓடுவாங்க. அப்ப அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வெயிட்ட சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி ரேஸ், அதுவும் ரேஸ்னா ஒரு ரேஸ் 2 ரேஸ் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கே வந்துட்டு 4-5 ரேஸ் ஓடுவாங்க. கிட்டத்தட்ட 2 to 3 மாசம் வரைக்கும் இந்த ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்ல அவங்க எவ்வளவு ரேஸ் ஓடுவாங்க, அவ்வளவு ரேஸும் இது மாதிரி ஒரு வெயிட்டோட, அதாவது பிட்டோட அவங்க வந்துட்டு ஓடும் போது அவங்க கால் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும், அவங்க சதைகள் எவ்வளவு இறுக்கமாகும், அவங்க வந்துட்டு எவ்வளவு பிசிக்கல் ஃபிட்னஸா இருப்பாங்கன்னு நீங்களே யோசித்து பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு கடினமான ஒரு கோர்ஸ். இது ஓடி பாஸ் ஆகியே ஆகணும். அப்பதான் கோர்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. இடையில இது ஓடுறது மூலயமா அவங்களுக்கு கைகால் பிராக்சர்ஸ் எல்லாம் ஏற்படும். நிறைய பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆகி கோர்ஸ்ல இருந்தே வந்துட்டு அவங்க ரிமூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல நடக்கும். இது எல்லாத்தையும் தேறி வரணும். அப்பதான் அந்த கமாண்டோ ஒன்று வந்துட்டு அவங்க அழைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறமா பார்க்க போனா இந்த கமாண்டோ ட்ரைனிங்கோட ஓப்பனிங்கே வந்துட்டு உங்களுக்கு ரேஸோடையும் டார்ச்சரோடையும் தான் ஆரம்பிக்கும். அந்த ஓப்பனிங் டே அன்னைக்கு ஓப்பனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டார்ச்சர் ஆரம்பிச்சிருவாங்க. டார்ச்சர்னா அதுவும் ட்ரைனிங்ல ஒரு பகுதி தான். நீங்க எந்த சூழ்நிலை சமாளிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அதாவது ஃப்ரண்ட் ரோல், பேக் ரோல், டிராவலிங் மற்றும் இது மாதிரியான பல விஷயங்கள் உங்களை செகதிக்குள்ள போட்டு பெரட்டி எடுத்துருவாங்க. நீங்க ஓப்பனிங்காக நீங்க புது ட்ரெஸ் போட்டு வந்திருப்பீங்க, அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா. அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க போட முடியாத அளவுக்கு உங்களை ஊட்டி எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரேஸ் இருக்கும். அன்னைக்கே ரேஸ் இருக்கும். ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் விடாம உங்களுக்கு அந்த டைம் டேபிள் பிரகாரம் மாத்தி மாத்தி வந்து அடிக்கிறான்டா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுவும் வந்துட்டு ட்ரைனிங்ல ஒரு பகுதி தான். நெக்ஸ்ட் இந்த கமாண்டோ ட்ரைனிங்ல யூஏசி கிளாஸஸ் சொல்லி தரப்படும். யூஏசினா அன்ஆர்ம்டு கம்பேட் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது வித்தவுட் வெப்பன், வெப்பன் இல்லாம நம்ம தனிமையா இருக்கும் போது ஒரு ஆள் கூட எப்படி சண்டை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மிக ஸ்ட்ராங்கா சொல்லி தருவாங்க. இதுல கராத்தே, ஜூடோ போன்றவற்றை எல்லாம் அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. இதுல வந்துட்டு அன்ஆர்ம்டு, நம்ம வெப்பனே இல்லாம சண்டை போடும் போது நம்ம கைகளை யூஸ் பண்ணி அதிகமா சண்டை போகும்ல. சோ அதிகமா அதனால கைகளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். முக்கியமா இந்த முட்டி இந்த 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 இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு தண்டால் எடுப்போம் இல்லையா, அந்த தண்டால் பெண்டை வந்துட்டு இப்படி இந்த மாதிரி வச்சுதான் நக்குள் பெண்ட்ல தான் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதன் மூலியமா இந்த எட்டமே நமக்கு ஸ்ட்ராங் ஆயிரும், காய் காய்ச்சிரும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த கை ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருவரோட எப்படி சண்டை செய்யறது, எதிரியோட எப்படி வித்தவுட் வெப்பன்ல சண்டை செய்யறது அப்படின்ற விஷயங்களை முழுமையா கற்று தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வயிற்றை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். அந்த மாதிரி நம்ம ரேஸ் ஓடனாலும் சரி, யாரு கூட சண்டை பண்ணாலும் சரி, எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம வயிற்று வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். பிசிக்கல்ல மெயினா பார்க்க போறது நம்ம வயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அந்த வயிறை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நம்மள வந்துட்டு அப்டாமினல் பல மடங்கு அப்டாமினல் பண்ண வைப்பாங்க. 100, 200, 300. நம்ம வயிறு வந்துட்டு சாப்பாடு கூட உள்ள போகாது. அந்த அளவுக்கு வயிற்றை வந்துட்டு அப்டாமினல் பண்ண வச்சு இறுக வச்சிருப்பாங்க. அந்த பீம்ல நம்மளை தொங்க விட்டு, அதாவது புல்லப்ஸ் எடுப்போம் இல்லையா, புல்லப்ஸ் இப்படி புல்லப்ஸ் எடுக்கிற அந்த மாதிரி பீம்ல நம்மளை தொங்க விட்டு நம்ம வயிற்றுல அவங்க கட்டையால அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம வயிறை ரொம்ப இருக்குவாங்க. இதுவும் ட்ரைனிங்ல ஒரு பார்ட் தான். இந்த மாதிரி யூஎஸ்சி கிளாஸஸ் கமாண்டோ ட்ரைனிங்ல சொல்லி தரப்படும். நெக்ஸ்ட் டெமோலேஷன் கிளாஸஸ். அதாவது டெமோலேஷன் அப்படின்னா
நம்ம வெப்பனுக்கு யூஸ் பண்ற அம்னிஷன் அண்ட் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில சொல்ல போனா குண்டுகள், புல்லட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த புல்லட் தான். மிக முக்கியமா இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஐஇடியை பத்தி அதிகமா சொல்லி தருவாங்க. அதாவது இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னா அந்த டிவைஸை வந்துட்டு கீழே வச்சு அது மேல அழுத்தம் கொடுக்கும்போது டக்குன்னு வெடிக்கும் இல்லையா, ஐஇடி பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஐஇடி கிளாஸஸ் அதிகமா நடக்கும். இந்த ஐஇடியை வந்துட்டு அதிகமா நக்சலைட்ஸ் ஏரியால வந்துட்டு நக்சலைட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்ம ராணுவ வாகனங்களை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணன்றதுக்காக ரோட்ல வந்துட்டு இந்த ஐஇடி அதுக்கு முன்னாடியே செட் பண்ணி வச்சிருவாங்க. அது மூலயமா அந்த வாகனம் வந்துட்டு அழுத்தும் போது அந்த ஐஇடி வெடிச்சு அந்த அந்த வாகனமே ஒண்ணும் இல்லாம செதறதுக்கெல்லாம் செதறிக்கலாம் நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரியான ஐஇடியை எப்படி பண்றது, அதை பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கிளியரா சொல்லி தருவாங்க. கமாண்டோ ட்ரைனிங்ல இருக்கவங்களவே சிறு சிறு குழுக்களா பிரிச்சு அந்த ஐஇடியை வந்துட்டு எப்படி பண்ணணும், பண்ணி அதை எப்படி நம்ம வெடிக்க வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. அதுக்கு பிராக்டிக்கலாவே செஞ்சு காமிக்க வைப்பாங்க. அந்த சிறு குழுக்களா சொல்லி தந்ததுக்கு அப்புறம் அவங்களே பண்ணி எடுத்து வந்து அதை வெடிக்க வச்சு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஇடி எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஐஇடி இருக்க இடத்த நம்ம எப்படி அணுகணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டெபுலேஷன் கிளாஸ்ல அதிகமாக சொல்லி தரப்படும். அதுக்கப்புறம் ராக் கிளைம்பிங் கிளாஸஸ் நடக்கும். இந்த ராக் கிளைம்பிங் ட்ரைனிங் அப்படின்னா அதாவது பெரிய பெரிய பாறைகள், பெரிய பெரிய மலைகள் எல்லாம் எப்படி ரோப் யூஸ் பண்ணி ஏறுறது இறங்குறது, அதாவது எப்படி கிளைம்பிங் அண்ட் ராஃப்டிங் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்ற விஷயங்களை மிக தெளிவா கத்து தருவாங்க. இதற்காக யூஸ் பண்ற அந்த ரோப்பு, அப்புறம் அந்த கேராபினர்ஸ் மற்றும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி மிக டீட்டெயிலா தெளிவா சொல்லி தருவாங்க. அதோட பிராக்டிக்கலும் செஞ்சு காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் செய்யும்போது ரொம்பவும் பயமாவும் கால் நடுக்கமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அந்த கமாண்டோஸ் வந்துட்டு அங்க இருந்து சர்வன்னு இறங்குறது, அப்படியே அவங்க ஸ்பீடா ஏறி போறது, இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைனிங்ல அந்த ரோப்பை நம்ம யூஸ் பண்ணி ஏறது இறங்குறதுனால அந்த நட்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்ற விஷயங்களை மிக துல்லியமா அவங்க கவனிச்சு சொல்லி தருவாங்க. ஏன்னா அது மிக முக்கிய நாட்ஸ்னா அந்த முடிச்சு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மலா போடுற அந்த முடிச்சுகள்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதே நேரத்துல சீக்கிரம் வந்து நம்ம முடிச்சும் போட்டுடலாம், அந்த முடிச்சை வந்துட்டு அவுத்துடலாம். ஆனா அதை போட்டதுக்கு அப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த வித ஆபத்தும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க முடிச்சுகள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய முடிச்சிருக்கு, அதுக்குன்னு தனி கோர்ஸே இருக்கு. இந்த ராக் கிளைம்பிங் பற்றியதான எல்லா விஷயங்களையும் மிக துல்லியமா இந்த கமாண்டோ ட்ரைனிங்ல கற்றுத்தரப்படும். நெக்ஸ்ட் கிராஸ் கண்ட்ரி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு ரேஸ் தான். இந்த ரேஸை பொறுத்த அளவுக்கு அந்த கமாண்டோ ட்ரைனிங் நபர்களை சிறு சிறு குழுக்களா பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்கப்படும். மிக கடினமான டாஸ்க், அனைத்து குழுவுக்குமே சம அளவு கடினமா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்கப்படும். அந்த டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ண பல கிலோமீட்டரை வந்துட்டு பல ஆபத்தான சூழ்நிலையில கடந்து அந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணணும். இதுக்கு இடையில பல தடங்கல்கள்லாம் ஏற்படும். அது ஏற்படுத்துற மாதிரி அவங்க முன்னாடியே செட் பண்ணி வச்சிருவாங்க. பல எதிரிகள் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க. பல இடத்துல லைட்டா குண்டு வெடிக்கிற மாதிரி, அதை எல்லாமே பிராக்டிக்கல் தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த தடங்கள் அதாவது பிசிக்கலாவே, அதாவது கிரவுண்ட் நம்ம போற அந்த பாதையிலே வந்துட்டு பள்ளங்கள் நிறைஞ்சதா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தண்ணிகள் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்துட்டு கடக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆழமா தோண்டி வச்சுட்டு அதுக்குள்ள வந்துட்டு செகதி சேர்மா நிறைச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி கடந்து போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டாஸ்க்ல இருக்கும். இதை எல்லாத்தையுமே கடந்து சக வீரருக்கு அடிபட்டா அந்த குழுவிலே வந்துட்டு அந்த வீரரையும் காப்பாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த போர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு அதே அவங்களே சேஃப்டியா அவங்க வெப்பன்ஸையும் சேஃப்டியா எடுத்துக்கிட்டு கொடுக்கப்பட்ட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க அச்சீவ் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெப்பன்ஸ் பொருட்களை வச்சு அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரணும். இப்படி வரும்போது எந்த குழு வந்துட்டு கரெக்டா ஃபர்ஸ்டா வருது அப்படின்ட்டு அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. எந்த குழு கொடுத்த டைமிங்குள்ள கரெக்டா வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்ப்பாங்க. இது அந்த குழுவுக்கு வந்துட்டு அந்த கோர்ஸ் முடியும் போது அதுக்குரிய அந்த சன்மானங்கள், அந்த கிரேடு வந்துட்டு கொடுக்கப்படும். எந்த குழு லாஸ்டா வருது, எந்த குழு வந்துட்டு அந்த டாஸ்கை வந்துட்டு கம்ப்ளீட்டா பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. எந்த குழுவால இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப இந்த ட்ரைனிங்கை கொடுத்து இந்த டாஸ்க்ல அவங்க ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் அவங்க திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்ததாக ஆப்ஸ்டிகல்ஸ் ரேஸ். இதுல வந்துட்டு பல விதமான ஆப்ஸ்டிகல்ஸ் ஓடி கடக்கணும். இந்த ஆப்ஸ்டிகல்ஸ் ரேஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைமிங் டாஸ்க் கொடுக்கப்படும். அந்த டைமிங்குள்ள பல விதமான ஆப்ஸ்டிகல்ஸை கடந்து நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கச்சிதமா போய் சேரணும். இந்த இதுல எந்த மாதிரியான ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும்னா ரோப் இருக்கும், அந்த ஹரிசாண்டல் ரோப் இருக்கும். அந்த ஹரிசாண்டல் ரோப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கப்புறம் வெர்டிகல் ரோப்ல ஏறி இன்னொரு ரோப்பை பிடிச்சு அப்படியே
மங்கி மாதிரி அப்படியே தாவி இன்னொரு இடத்துக்கு போற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கப்புறம் டபிள்யூ வால் இருக்கும். அந்த டபிள்யூ வாலை வந்துட்டு நம்ம ஏறி அப்படி மாறி மாறி இப்படி டபிள்யூ மாதிரி வால் இருக்கும். அந்த டபிள்யூ வால்ல ஏறி அப்படியே கடக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டார்சன் ஸ்விங்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா கடக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் கம்பி வேலி மேல போட்டிருப்பாங்க. அதுக்கு அடியில ஒரு ஆள் மட்டும் போற அளவுக்கு வந்துட்டு துவாரமா இருக்கும். அந்த இதுக்குள்ள வந்துட்டு மேல கம்பி லைட்டா நம்ம இப்படி எந்திரிச்சா கூட நம்ம மேல அந்த கம்பி குத்தும். அதனாலவே நம்ம அடியிலேயே புகுந்து கால் முட்டி இந்த கையில இருக்க அந்த முட்டியை யூஸ் பண்ணி நம்ம டிராவலிங் பண்ணி அப்படியே போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸ கடக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரம் ஒரு 5-6 ட்ரம் சேர்ந்தாப்புல அப்படியே வரிசையா வச்சா எப்படி இருக்கும், அதுக்குள்ள புகுந்து இன்னொரு சைடு வெளியே வர மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி பல விதமான ஆப்ஸ்டிகளை கடந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ள அவங்க சொல்ற இடத்துக்கு போய் சேர வேண்டியது வரும். இதான் ஆப்ஸ்டிகல்ஸ் ரேஸ். இதுவும் வந்துட்டு இந்த கமாண்டோ ட்ரைனிங்ல ஒரு பகுதியா இன்றளவு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயரிங் பிராக்டிஸ், அதாவது துப்பாக்கி சுடுதல் பிராக்டிஸ். இந்த ஃபயரிங் பிராக்டிஸ் ஆனது இந்த கமாண்டோ ட்ரைனிங்ல மிக மிக முக்கியமான ஒரு பார்ட் ஆகும். இந்த ஃபயரிங்கை பொறுத்தளவுக்கு டே ஃபயரிங் அண்ட் நைட் ஃபயரிங் 2 வகையா பிரிப்பாங்க. பகல்ல எந்தெந்த முறையில வந்துட்டு ஃபயர் பண்றது, மற்றபடி நைட்ல வந்துட்டு எந்தெந்த முறையில எல்லாம் ஃபயர் பண்றதுன்ற விஷயங்களை மிக தெளிவா வந்துட்டு சொல்லி தருவாங்க. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். இந்த துப்பாக்கி சுடுதல் ட்ரைனிங்ல வந்துட்டு ஒரு டார்கெட்டை தூரமா வச்சு ஃபயர் பண்றது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க பல விதத்துல வந்துட்டு ஃபயர் பண்ண சொல்லி தருவாங்க. அதாவது ஒரு டார்கெட் வந்துட்டு மூவிங் டார்கெட் ஃபயர் பண்ண வைப்பாங்க. டார்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், அதாவது எனிமி அங்கிட்டு இருந்து ஓடுனா எப்படி ஃபயர் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு பிராக்டிஸ் அந்த டார்கெட்டை மூவிங் பண்ண வச்சு ஃபயர் பண்ண வைப்பாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு மூவிங்ல இருக்கும்போது திடீர்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டார்கெட் வந்துட்டு டக்கு டக்குன்னு எலும்பு வர மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல டக்குன்னு நம்ம எப்படி மூவிங்ல இருக்கும்போதே எப்படி சுடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சு தோன்ற ஒரு சில டார்கெட், அந்த மாதிரி டார்கெட்டை நம்ம கரெக்டா எப்படி அது அந்த தோன்றும் போது டக்குன்னு நம்ம எப்படி எய்ம் பண்ணி சுடுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய சொல்லி தருவாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபயரிங் கிளாஸஸ்ல சொல்லி தரப்படும். இது இல்லாம மிக கடினமான ஒரு செய்முறை நடக்கும். அது எப்படின்னா, நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே டிஸ்மாண்டிலிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம பல டாஸ்க்குகளை கடந்து வந்து அதை அசம்பிள் பண்ணி நம்ம எடுத்து சுடணும். எப்படின்னா, குளம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குளத்துக்குள்ள நம்ம மூங்கி நீச்சடிச்சு வந்து அதுக்கப்புறம் அந்த மேல கம்பி வலி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அடியில செகதியா இருக்கும். அந்த செகதிக்குள்ள புகுந்து அந்த கம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வரைக்கும் இந்த கம்பி வலிக்கு அடியில செகதிக்குள்ள புகுந்து கிராபிளிங்லே, அதாவது நம்ம கை கால் முட்டியை வச்சு மட்டும் யூஸ் பண்ணி அந்த இதுக்குள்ள புகுந்து வந்து அதுக்கப்புறம் செகதிக்குள்ள ஒரு சில எனிமிஸ் மாதிரியே வந்துட்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எனிமிஸ் கூட சண்டை போட்டு அங்க இருந்து மீண்டு வந்து திரும்ப பல எனிமிஸ்க்கு ஒளிஞ்சு பல எனிமிஸ் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, சுடுவாங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த இதுக்குள்ள இருந்து நம்ம ஒளிஞ்சு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் திரும்ப ஒரு செகதி மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த சாக்கடை தண்ணி மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பெட்ரோல் அடிச்சு உள்ள புகுந்து எந்திரிச்சு வந்து நம்மளோட வெப்பனை டிஸ்மாண்டிலிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டிஸ்மாண்டிலிங் பண்ணி வச்ச வெப்பனை போய் அப்படியே எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணி சுற்ற முடியாது. அதுக்கு முன்னாடி நம்மள கீழே குனிய வச்சு நம்மள அப்படியே ஒரு பம்பரை மாதிரி சுத்த வைப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பம்பரை மாதிரி சுத்துவாங்க. சுத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்திரிச்சு பார்த்தா நம்மளுக்கு இந்த உலகமே சுத்துற மாதிரி இருக்கும். அந்த சுத்தும் போது நம்ம போய் கரெக்டா நம்ம வெப்பனை ஐடென்டிபிகேஷன் பண்ணி நம்ம வெப்பனை எடுத்து அந்த வெப்பனோட பார்ட்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டா அசம்பிள் பண்ணி கரெக்டா அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணி நம்ம சுட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மிக கடினமான வந்துட்டு ஃபயரிங் பிராக்டிஸ் நடக்கும். மிக கடினமான ஃபயரிங் பிராக்டிஸ் இது. இந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் கொடுக்கும்போது ஒரு நபர் மிக தேர்ச்சி பெற்றவரா அந்த துப்பாக்கி சுடுதல்ல வந்துட்டு மாறிடுவாங்க. சோ இந்த மாதிரி தான் ஃபயரிங் வந்துட்டு நடக்கும். இதே மாதிரி நைட் ஃபயரிங்லயும் வந்துட்டு இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லி தரப்படும் இந்த ஃபயரிங் கிளாஸஸ். அடுத்ததாக ஸ்லைதரிங் கிளாஸஸ். இந்த ஸ்லைதரிங் ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னா, ஹெலிகாப்டர்ல கிட்டத்தட்ட 100 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் உயரத்துல இருந்து ரோப்பை யூஸ் பண்ணி கமாண்டோஸ் எல்லாம் வந்துட்டு கீழே இறங்கி ஆபரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆபரேஷன் எப்படி செய்யப்படும், எப்படி அந்த ஹெலிகாப்டர்ல ரோப்பை பிடிச்சி இறங்கி அந்த ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மிக துல்லியமா கற்றுத்தருவாங்க. இந்த ஆபரேஷனுக்காக MI-17 ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணப்படும். இந்த ட்ரைனிங் எதற்காக கற்றுத்தரப்படுதுன்னா, அதாவது எனிமீஸ் வந்துட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. நீங்க அநேக இடத்துல பார்த்திருப்பீங்க, பல்வேறு தீவிரவாதிகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்த நெருங்கக்கூட முடியாது அப்படின்ற விஷயம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது மாதிரி ஒரு தீவிரவாதி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. அந்த இடத்த வந்துட்டு நம்ம பை ரோடு நம்மளால போக முடியாது, ஆனா அவர் இருக்கிற இடம் அக்யூரேசியா தெரியும். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேல இருந்தே ஒரு
ரோப் மூலியமா கமாண்டோஸ் இறக்கி விடப்பட்டு அந்த எனிமிஸ் இருக்கிற இடத்த டிஸ்ட்ராய் பண்றது அல்லது அந்த எனிமிஸை வந்துட்டு பிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு மிக துல்லியமா எப்படி செய்யணும் அப்படின்றத கற்றுத்தரப்படும். இந்த ட்ரைனிங்ல கமாண்டோஸ் ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த எனிமிஸ் இருக்க இடத்த அப்படியே வெறுமனே இறங்கிட மாட்டாங்க. அவங்களோட வெப்பன்ஸ் மற்றும் அவங்களோட டூல்ஸ், பைனாகுலர்ஸ் மற்றும் அவங்க யூஸ் பண்ற மற்ற திங்ஸ், மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்த மேனிக்கு அவங்க அங்க இருந்து எந்த வித சேஃப்டி இல்லாம அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அக்யூரேசி அந்த இடத்துல இறக்கி விடப்பட்டு ஆபரேஷன் பண்ண வைப்பாங்க. சோ இந்த மாதிரியான மிக கடினமான இந்த ஸ்லைடரிங் ட்ரைனிங் இந்த கமாண்டோ கோர்ஸ் மூலியமா சொல்லி தரப்படும். மற்றும் இது இல்லாம பல ஆபரேஷன்ஸ் எப்படி செய்யறதுன்றத கற்று தருவாங்க. முக்கியமா நைட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்ன்றத மிக துல்லியமா கற்று தருவாங்க. இந்த நைட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நைட் கிளாஸ் மூலியமா தான் சொல்லி தருவாங்க. இந்த கமாண்டோ ட்ரைனிங்ல பல நாட்கள் நைட் கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். பல நாட்கள் நைட்டு தூங்காம முழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மற்ற நாட்களும் நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் கிடைச்சாவே இந்த கமாண்டோஸ்க்கு வந்துட்டு மிக அதிகமான தூக்கம் தான். அந்த அளவுக்கு தான் இந்த ட்ரைனிங்ல இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு கண்டிப்பா ரெடி ஆகி கிரவுண்டுக்கு கண்டிப்பா எல்லாருமே வந்துடணும். முக்கியமா அவங்க தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமுமே அவங்க இந்த தங்குற இடத்த விட்டு வேற அந்த ட்ரைனிங் சென்டருக்குள்ள எங்க போனாலுமே அவங்க 15 கிலோ வெயிட்டோட தான் அவங்க சுத்தணும். அந்த பிட்டு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்துட்டு பப்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 15 கிலோ வெயிட்டோட தான் அவங்க எங்க போகணும்னாலும் போகணும் வரணும். அந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அந்த 15 கிலோ வெயிட் முதுகுல இருந்து எடுக்கவே கூடாது. இதன் மூலியமா அவங்க வந்துட்டு ரொம்ப வெயிட் லாஸ் ஆவாங்க, ரொம்ப எனர்ஜி லோவ் ஆவாங்க. அந்த வெயிட் லாஸ் அந்த எனர்ஜி லோ டயத்துல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி அந்த ட்ரைனிங்கை கடினமான ட்ரைனிங்கை முடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கப்படும். அந்த ட்ரைனிங்கை முடிச்சு அவங்க நார்மல் டேக்கு திரும்பி அவங்க கமாண்டோஸா வாழும்போது அந்த பிட்டு அந்த வெயிட் அந்த கடினமான சூழ்நிலையிலேயே அவங்க அவ்வளவு கடினமான பயிற்சி எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நார்மலா இருக்கும்போது எந்த அளவுக்கு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளவு ஈஸியா அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க ட்ரைனிங் முழுவதுமே இந்த 15 கிலோ வெயிட்டோட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கமாண்டோஸ் அனைத்து விதமான கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் அவங்க பலவிதமான மன அழுத்தங்கள்ல இருந்து அவங்க சமாளிச்சு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காகவும் அந்த கமாண்டோ ட்ரைனிங் அப்ப அவங்க பல விதமான கடினமான ட்ரைனிங்லயும் பல கடினமான டார்ச்சர்களுக்கும் உள்ளாக்கப்படுவாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்ல இந்த கடினமான சூழ்நிலையும் கடினமான டார்ச்சரையும் அவங்க மீண்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங் இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் அவங்க மனம் தளராம மனசு உடையாம ஸ்ட்ராங்கா நின்று அதை எதிர்கொண்டு சமாளிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு சிறு தவறு என்றாலும் அவங்க மிகப்பெரிய அளவுல பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு 8 மணிக்கு பால் நாடுனா அவங்க 8 மணிக்கு அப்புறம் 8:01 ஆனா கூட மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப கடினமாக நடத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கமாண்டோ ட்ரைனிங் பேஜ்ல யாராவது ஒரு ஆள் ஒரு சின்ன தவறு செஞ்சா ஃபுல் பேட்சுக்கும் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல கிட்டத்தட்ட அவங்க சாப்பிடுற சாப்பாடை கிரவுண்ட்ல வாமிட் பண்ண வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த கிரவுண்ட்ல நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் நம்மளே வந்துட்டு நம்மள யாரும் பார்த்தா கூட நம்மளால அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கிரவுண்ட்ல போட்டு உருட்டி எடுத்துருவாங்க. ஒரு பேட்ச்ல 50 பேர் கமாண்டோ ட்ரைனிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேர்ல டெய்லி யாராவது ஒரு ஆள்னாவது ஒரு சின்ன தவறாவது பண்ணிடுவாங்க. சோ கோர்ஸ் முழுவதும் மேக்சிமம் 90% டெய்லி வந்துட்டு பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். பனிஷ்மெண்ட் டார்ச்சர் அனுபவிச்சு அவங்க உள்ளமும் அவங்க உடம்பும் அனைத்துமே அவங்களுக்கு கல்லா மாறிடும். அந்த அளவுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு என்னைக்கு பனிஷ்மெண்ட் இல்லையோ அந்த நாள் கமாண்டோஸுக்கு ஒரு நிம்மதியான நாள் அமையும். சோ இவ்வளவு கடினமான இந்த கமாண்டோ ட்ரைனிங்கை எல்லாராலையும் எல்லாம் பண்ணிட முடியாது. இந்த கமாண்டோ ட்ரைனிங்க்குன்னு ஒவ்வொரு யூனிட்லயும் செலக்ட் ஆகி போறவங்களே அங்க பாதிலே கமாண்டோ கோர்ஸ் முடிக்க முடியாம ரிட்டர்ன் வர்றவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அவங்களால அந்த கமாண்டோ ட்ரைனிங்க்கு ஈக்குவல் கொடுத்து போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். மற்ற அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். பாதிலே உடம்பு சரியில்லாம போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் அங்க கொடுக்குற அதீத டார்ச்சர் மற்றும் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் சமாளிக்க முடியாம எங்களால முடியல, எங்களை ரிட்டர்ன் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ட்ரைனிங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இடையில ஏதாவது அடிபடுறது. ஏன்னா அந்த ட்ரைனிங் முழுவதுமே நம்ம காட் கிரேஸ் தான். நம்ம ட்ரைனிங் முடிச்சு எவ்வளவுதான் நம்ம பிசிக்கல் ஃபிட்டா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்மளே தடுக்கி ஒரு பாறையில அந்த ராக் கிளைம்பிங்ல நம்ம பாறையில ஏறும்போது நம்ம கால் வலிக்கு விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு ரோப்ல ஏறும்போது கூட நம்ம வலிக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து எதேச்சியா ஏதாவது அவங்களை அறியாமே நடந்து கீழே விழுந்து கை காலில் ஏதாவது பிரேக் ஆகி எலும்புல பிராக்சர் ஆகி
அவங்க அந்த ட்ரைனிங்கை விட்டு டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியேறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விதத்துல அந்த ட்ரைனிங்ஸை முடிக்க முடியாம வெளியேறது அநேகம் பேர் வெளியேறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கடினமான ஒரு ட்ரைனிங்கை தொடக்கத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ட்ரைனிங்கை கணக்கச்சிதமா முடிச்சு அந்த ட்ரைனிங்குரிய டாக்டிஸையும் நன்கு கற்றுக்கொண்டு நல்ல ஒரு உடல் திறனோடு யாரு அந்த கமாண்டோ கோர்ஸை முடிச்சு வெளியே வராங்களோ அவங்கதான் கமாண்டோஸ் அப்படின்ற அழைக்கப்படுறாங்க. ஸோ இதனாலதான் இந்த கடினமான கமாண்டோ ட்ரைனிங்கை முடிக்கும் இந்த கமாண்டோக்களுக்கு இன்றளவும் மிக மிக மதிப்பு அதிகமா இருக்குது. எனவே நம்ம இந்தியாவில் மிக முக்கியமான டியூட்டியா இருந்தாலும் சரி, மிக ஆபத்தான கடினமான டியூட்டியா இருந்தாலும் சரி, அல்லது மிக முக்கியமான விஐபி டியூட்டியா இருந்தாலும் சரி, இந்த கமாண்டோஸ் தான் இன்றளவும் அனுப்பப்படுறாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்லயும் நம்ம இந்திய சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஆபரேஷன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல மிக முக்கிய டியூட்டிஸா இருந்தாலும் சரி, இன்றளவு இந்த கமாண்டோஸ் தான் அனுப்பப்படுகிறார்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ மூலியமா கமாண்டோஸ் பத்தியும் கமாண்டோ ட்ரைனிங் பத்தியும் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.